அப்போது பிஎட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, எல்லா செமஸ்டரும் முடிச்சாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக, நல்ல மார்க்ஸ் வாங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ஜாப் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ ஜாப் போகிறோம் அப்படின்னு நீங்கள் எதுக்காகவும் கவலையே படக்கூடாது. ஜாப் போகிற சிச்சுவேஷன் வீட்டில் வந்துடுச்சே, நமக்கு வந்து நம்ம போனால் தான் ஏர்ன் பண்ணால் தான் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் போக போக உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது மாத்திரம் இல்லாமல் நிறைய உங்களுக்கு வந்து புக்ஸ் நல்லா வந்து ஃப்ரீயாக கிடைக்க ஆரம்பிக்கும். அதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக பிஎஸ்சி பிஎட் படிச்சிருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், டெட்டு அது எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. டீச்சர் தான் இவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் வைக்கிற எக்ஸாம். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் எழுதி பாஸ் பண்ணீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு சீனியாரிட்டியில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படுறது. அதுக்கு நீங்கள் சைமல்டேனியஸாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால் சோர்ந்து போகாதீங்க. ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் போகிறோம், இவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் இருக்குது, ஒர்க் லோடு அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமான ஒர்க்ஸ் ஹார்ஸும் இருக்குது அப்படின்னு இருந்தாலும் உங்களுக்கு நீங்களே உங்களை தனிப்பட்ட முறையில் நீங்கள் இந்த டெட் எக்ஸாமுக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஹையர் ஸ்டடீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, யூஜி நீங்கள் பண்ணிட்டீங்க, ஓகே, பிஎஸ்சியோ இல்லை வந்து பிஏவோ பிகாமோ ஏதோ ஒரு யூஜி டிகிரி நீங்கள் பண்ணிவிட்டு பிஎட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னோடய சஜஷன் பிஜி பண்ணிவிடுங்க. பிஜி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஜிடிஆர்பி எழுதுறதுக்கும் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது, யூஜிடிஆர்பி எழுதுறதுக்கும் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, பிஜிக்கு வந்து எம்எட் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு இல்லை. யூஜி படிச்சுட்டு பிஜி படிச்சுட்டு பிஎட் படிச்சிருந்தாவே நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி அட்டென்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சேலரியும் ஹையராக கிடைக்கும். அதிகமான சேலரி ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் உங்களுக்கு சேலரி வந்து அதிகம். இதே வந்து பிஜி என்னால் படிக்க முடியாது, அது ரொம்ப எனக்கு என்னோடய மேஜர் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது, டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிஎட் முடித்தோடனே எம்எட் படிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எம்எட் அந்த டீச்சர் எடுகேஷன் இருக்குது இல்லையா, அங்கே வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபஸராக போகிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அது மாதிரி அங்கேயும் எம்ஃபில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எம்ஃபில் முடித்த பிறகு பிஹெச்டி பண்ணலாம், இல்லை டைரெக்டாகவே பிஹெச்டி பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அங்கே நெட் எக்ஸாம் இருக்குது, நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஸோ நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னவாக மாறிடலாம், ப்ரொஃபஸராக மாறிடலாம், கவர்மெண்ட் ப்ரொஃபஸராக. ஸோ பிஎட் காலேஜில் இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அப்படி உங்களுக்கு பிஎட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஈஸியான சப்ஜெக்ட்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா எம்எடும் சேம் ஈக்குவலண்ட்டு சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். அதுக்கு போயிட்டு நீங்கள் எம்எட் முடிச்சிங்கனாவே நீங்கள் என்ன பண்ணிடலாம், நெட் எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கலாம். ஓகே, காலேஜ் அதே மாதிரி நீங்கள் பிஜி முடிச்சிருந்தாலும் நெட் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதுறதுக்கு எலிஜிபிள். இது நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இது ப்ரொஃபஸராக மாறுறதுக்காக உள்ள எக்ஸாம். இந்த டெட்டு பற்றி தெரிஞ்சிட்டிங்க. டெட்டு வந்து யூஜி முடிச்சிருக்கணும், பிஎட் முடிச்சிருக்கணும், இவங்க எழுத முடியும். ஓகே, இதே வந்து நெட்டு வந்து பிஜி முடிச்சிருக்கணும். அது எந்த பிஜியாக இருந்தாலும் சரி, எம்எஸ்சி எம்ஏ இந்த மாதிரி இருந்தாலும் சரி, அதே மாதிரி எம்எட் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நெட் எக்ஸாம் எழுதலாம். இது ப்ரொஃபஸராக போகிறதுக்காக. அடுத்தது சிடெட்டுன்னு ஒன்று இருக்குது. இது எப்படி நமக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நமக்கு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 6 months ஒன்ஸு இவங்க தவறாமல் வந்து எக்ஸாம் நடத்துகிறாங்க ஆல் ஓவர் இந்தியா. ஓகே, எல்லாருக்கும் பொதுவான ஒரு எக்ஸாமாக நடத்துகிறாங்க. அந்த சிடெட் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேக்கன்சி இருந்துச்சுன்னா உங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதுக்கு யூஜி பிஎட் படிச்சிருந்தால் மட்டும் போதும். இது வந்து செட்டு எப்படி வந்து ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற ப்ரொஃபஸருக்கான எக்ஸாம். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், நமக்கு நெட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நேஷ்னல் லெவலில் நடக்கிறது. ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இருக்குது பிஜி நம்ம பண்ணும்போது.
அண்ட் யூஜிக்கும் அதே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எதுன்னு சூஸ் பண்ணி அந்த டார்கெட்டுக்காக நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, கிளியர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஜாபில் கொண்டு போய் உட்கார வைக்கும். அதுவும் பெர்மனெண்ட் ஜாபில் நல்ல ஒரு சேலரியோடைய இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய சஜஷன். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதுக்கு நம்ம போகலாம், எது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு அதை சூஸ் பண்ணி அதை நீங்கள் கரெக்டாக வந்து கொண்டு போய் கரெக்டாக எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கள். அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது புரிஞ்சிருச்சுல்ல, எப்படி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நம்ம ஒரு ஜிஎஸ்டி செலுத்துகிறோம், அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி செலுத்துகிறோம். அதே மாதிரி எக்ஸாமும் 2 கவர்மெண்ட்டும் சேர்த்து நமக்கு வைக்கிறாங்க. கவர்மெண்ட்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக நம்ம வரத்துக்காக. ஸோ இதுக்கு நீங்கள் குயிக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இதுதான் உங்களுக்கு மேண்டேட்ரி. உங்களுடைய யூஜி மார்க்கை வச்சோ உங்களோட பிஜி மார்க்கை வச்சோ அவங்க எடுக்க போகிறது இல்லை. இதில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்து குவாலிஃபை ஆகிறீங்க, இதில் தான் இருக்குது உங்களோட கவர்மெண்ட் ஜாபோடைய இது. ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதன்படி நீங்கள் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.